ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரைக்களி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம சுத்தமான நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் மண் குப்பைகள்லாம் இருக்கும். அதனால் இப்போ வடிகட்டின அந்த வெள்ளை தண்ணியை அடுப்பில் ஏற்றிக்கலாம். இப்போ நாங்கள் 3 கிலோவில் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம். 1.5 கிலோ வெல்லத்தை பொடி பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி அல்லது பொன்னி அரிசி, இது ஏதோ ஒரு அரிசி, நாங்கள் இப்போ பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் முக்கியமான டாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த களி வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரணும். கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ எங்கள் பாட்டி ஒரு வழியாக கட்டிகள் இல்லாமல் அடி பிடிக்காமல் கிளறி எடுத்துட்டாங்க. இப்போ இது கூடவே வந்து ஏலக்காவையும் சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். இந்த டைமில் கட்டிகள் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நெய்யில் முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் நல்லா வறுத்து அதுலேயே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த முந்திரி திராட்சையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரைக்களி தாங்க. வருஷத்தில் ஒரு டைம் தான் பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.